ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி என்னோடய சேனல் என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்க அப்படின்னா, மகாராஷ்டிரா ஸ்பெஷல் கொத்தமல்லி வடை, அதாவது கொத்தமல்லி வடை அப்படின்னு சொல்லுவாங்க மகாராஷ்டிராவில். அதுக்கு நம்ம வந்து என்னெல்லாம் செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சுஜாஸ் vlog சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்கலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த வடையை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கொத்தமல்லி இருந்துச்சுன்னா மறக்காமல் இதை ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாருக்குமே பிடிச்சி போயிடும். ஸோ இதுக்கு ஒரு கட்டு கொத்தமல்லி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி வடித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம வந்து நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கணும். எந்த பிளேட்டில் நீங்கள் மாவு பிசைய போகிறீங்களோ அதில் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க நைஸாக. இதுக்கு ஒரு மசாலா நமக்கு வந்து ரெடி பண்ணணும். அந்த மசாலாவுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா, உங்கள் வீட்டில் எவ்வளோ காரம் சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி 20லேருந்து 25 பச்சை மிளகா எடுத்துக்கோங்க. ஒரு கட்டு பூண்டு, அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், பூண்டு நல்லா தோல் உரித்து சேர்த்துக்கோங்க. மல்லி வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உடச்ச மல்லி நான் வந்து சேர்த்துருக்கேன். ஏன்னா ஒரு சில நேரங்களில் மல்லியில் பூச்சி இருக்கும், அதனால் உடச்சி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் இது மாதிரி உடச்சி சேர்த்துக்கோங்க. தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துக்கணும். எல்லா பச்சை மிளகாய் இது மாதிரி கிள்ளி சேர்த்தாச்சு. காம்பெல்லாம் எடுத்துகிட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கொரப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து கடித்து சாப்பிடும்போது இந்த மசாலாவோட ஃப்ளேவர் வந்து நமக்கு பல்லில் தட்டுப்படும். இல்லை எங்கள் வீட்டில் அந்த மசாலாலாம் பல்லில் வந்து தட்டுப்படுறது பிடிக்காதுங்கிறவங்க நைஸாக அரைச்சிக்கோங்க. ஸோ அந்த மசாலாவை கொத்தமல்லியில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சள்தூள், இதெல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த கொத்தமல்லியில் இது எல்லாமே நமக்கு மிக்ஸ் ஆகணும். இதுக்கு மெயினான இன்க்ரீடியன்ட் பார்த்திங்க அப்படின்னா, கொத்தமல்லி எப்படியோ அதே மாதிரி பைண்டிங்காக கடலை மாவு சேர்க்கணும். இதுக்கு கடலை மாவு தவிர வேறு எந்த மாவுமே சேர்க்காதீங்க. இப்போ நான் வந்து எடுத்திருக்க கிண்ணத்தோட அளவில் ஒரு 3 கிண்ணம் அளவுக்கு நான் வந்து கடலை மாவு நான் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுடைய கொத்தமல்லி மசாலா அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மாவை வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மிக்ஸி ஜாரை கொஞ்சம் அலசி அதில் தண்ணி சேர்த்துக்கிட்டாச்சு. ஸோ கொத்தமல்லி ரொம்பவே நிறையா இருக்குதுன்னா நீங்கள் வந்து கொஞ்சம் மாவு சேர்த்துக்கோங்க. நமக்கு வந்து மாவு வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப வந்து தோசை மாவு பக்கத்துக்கு தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிச்ச மாதிரி தொலைன்னு இருக்கணும். இப்போ இதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா ரோல் பண்ணிக்கணும். அதுக்கு இடையில நீங்கள் வந்து இட்லி பாத்திரத்தில் துணியெல்லாம் வச்சுட்டு அடுப்பில் வந்து தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுருங்க. இதை நம்ம வந்து ஆவியில் ஸ்டீம் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இதை இது மாதிரி ரோல் பண்ணி, இப்போ நான் கையால் ரோல் பண்ணி பார்த்தீங்களா, அது மாதிரி ரொட்டேஷன் கொடுத்திங்கன்னா இது மாதிரி வந்துடும். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ரோல் பண்ணிக்கோங்க. நான் ஃப்ரை பண்ணதை நீங்கள் பார்த்தீங்க, ரவுண்டோட சைஸு அதோட உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா இப்போ நான் ரோல் பண்ணியிருக்க மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் பிசைஞ்சிருந்த மாவில் இந்த அளவுக்கு வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இதை நான் ரோல் பண்ணி இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டேன். நான் இதை ரோல் பண்ணி வைக்கிறப்ப தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வந்து வெந்து வந்துடும். ஸோ வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இது மாதிரி கத்தியை வச்சியோ இல்லைனா டூத்பிக்கை வச்சோ நீங்கள் வந்து உள்ளே வந்து குத்தி பாருங்கள். உங்களுக்கு மாவு ஒட்டாமல் வந்துச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பீஸ் போடணும். சூடாக இருக்கும்போது பீஸ் போட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் லேசாக சூடாக இருக்கும்போது கொஞ்சம் கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதனால் அங்கங்கே கொஞ்சம் உடஞ்சிருக்கும். நான் வந்து இதை பீஸ் பண்ணுறப்ப அடுப்பில் வந்து எண்ணெயும் காய வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியண்ட்டாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. நீங்கள் பீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயை காய வச்சாலும் சரி, இல்லைனா நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணாலும் சரி. நான் ஒரு கையில் ஃபோன் பிடிச்சிட்டே கட் பண்ணுறதுனால கட் பண்ண முடியல. ஸோ நான் கட் பண்ணிவிட்டு எண்ணெய் காஞ்சதும் சேர்த்துட்டேன். இதை வந்து நல்லா 2 பக்கமும் ஃப்ரை ஆனணும். சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு உள்ளுக்குள்ளே வந்து நல்லா ஃப்ரை ஆகிருக்கும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து வேக வச்சு எடுத்துட்டோம். ஜஸ்ட்டு வந்து ஃப்ரை பண்ணுறது தான். ஒரு 2 மினிட்ஸ்க்குள்ளே ரெடி ஆயிரும். இங்கே வந்து நல்லா இடி மழை. ஸோ இடி சத்தம் கேட்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிளைமேட்டுக்கெலாம் அந்த வடை சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி பிளேட்டில் கொடுத்து கொத்தமல்லி வந்து கார்னிஷிங் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா அல்டிமேட்டாக இருக்கும். ஈவினிங் டீயோட இந்த கொத்தமல்லி பஜ்ஜியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள். இல்லைனா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கும் நீங்கள் கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.